ரெண்டு பக்கத்துக்கும் இருக்குது. எனவே ஆரம்பமாக டீச்சிங், குறிப்பாக எந்த தொழிலாக இருந்தாலும் பொதுவாக ஆசிரியர் தொழிலை, ஆசிரியர் சேவையை, பணியை சிறப்பாக குறிப்பாக ஒரு அமானத்தாக கருதுற அந்த நிலை இருக்கணும். இது முதலாவது. இரண்டாவது அர்ப்பணம், தியாகம். எந்த துறைக்கும் இல்லாத அளவுக்கு அர்ப்பணத்தை, தியாகத்தை, டிவோஷன் அண்ட் டெடிகேஷன், அர்ப்பணமும் தியாகமும் தேவையான ஒரு துறை தான் கற்பித்தல். இது ரிலாக்ஸ் ஆனது அல்ல. ஆனா இன்றைக்கு சமூகத்தில் கருதப்படுற என்ன, இந்த முஸ்லீம் பிள்ளைகளுக்கு டீச்சிங் தான் நல்ல, ஏண்டா ரிலாக்ஸா, நிறைய லீவ் வீக்குது, வீக்கெண்டு மீக்குது, கிட்டத்தட்ட ஹாஃப் டே மாய்தானே, 2 மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூலையும் பார்த்துக்கொள்ளையிலும், நல்ல என்வாயன்மெண்ட், எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படித்தான் டீச்சிங்கை பற்றிக்கிற மனப்பது. ஆனா உண்மையிலே டீச்சிங் கூடாக சுவனம் செல்ல விரும்பினால், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற விரும்பினால், இந்த துறையில் அர்ப்பணத்தோட தியாகத்தோட ஒருவர் ஈடுபட கடமைப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகின் மிகப்பெரிய ஆசான் என்று சொன்னேன், மிகப்பெரிய ஆசை என்று சொன்னேன். ரசூலுல்லாஹை பற்றி குர்ஆன் சொல்லுது, லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் இந்த ஆயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த சிறப்பான சில பண்புகளை வர்ணிக்கிறான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்கு மத்தியில இருந்தே வந்திருக்கிற அந்த தூதர், அவர் உங்கள் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர், உங்களுடைய விவகாரங்களில் அக்கறை உள்ளவர், உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. அதாவது உங்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி நேரான வழிக்கு உங்களை இட்டு செல்வதில் அவருக்கு இருக்கிற அக்கறையும் ஈடுபாடும் இருக்கிறதே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு. அந்த அளவுக்கு அவர் உங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் வர்ணிக்கிறது. இத்தகைய ஒரு நிலை ஒரு ஆசிரியரை பொறுத்தவரை தேவைப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மாணவர்களான சஹாபாக்களை பார்த்து சொல்வார்களாம், தன்னுடைய சீடர்களான மாணவர்களான சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், அன லக்கும் மிஸ்லுல் வாலிதி லிவலதிஹி. ஒருவருக்கு அவருடைய தந்தையை போலதான் நான் உங்களை பொறுத்தவரை இருக்கிறேன். ஒரு குழந்தைக்கு அவருடைய தந்தை எப்படி இருப்பாரோ அதே போலதான் நான் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு தந்தையுடைய நிலையில் இருக்கிறேன். உங்களுடைய எல்லா விஷயங்களையும் எனக்கு சரியான அக்கறை, ஈடுபாடு, கரிசனை என்று சஹாபாக்களை பார்த்து சொல்வாங்களாம். எங்களோட பிள்ளைகளை பார்த்து நாங்கள் அப்படி சொல்லணும், சொல்ல தேவையில்ல, பிள்ளைகள் ஃபீல் பண்ணணும். எங்களோட உம்மாட்ட கிடைக்காது, எங்களோட வாப்பாட்ட கிடைக்காத அந்த பாசம், அந்த அரவணைப்பு, அந்த வழிகாட்டல், அந்த ஈடுபாடு எங்களோட டீச்சர்கிட்ட கிடைக்கும், எங்களோட ஆசிரியர்கிட்ட கிடைக்கும், எங்களோட ஆசிரியர்கிட்ட கிடைக்கும் என்ற உணர்வு பிள்ளைகிட்ட இருக்கும். எங்களோட பார்வையால, எங்களோட கேள்வியால, எங்களோட பேச்சால, எங்களோட உணர்வுகளால, எங்களோட ஈடுபாட்டால, எங்களோட வழிகாட்டால பிள்ளைகள் அதை ஃபீல் பண்ணணும். ஆனால் லக்கும் மிஸ்லுல் வாரிதில் வளர்ந்து, எனது குழந்தைகளே, என்ற பிள்ளைகளே, உங்களோட உம்மா வாப்பா மாதிரி தான் நான் உங்களுக்கு. இதை சொல்லால் செயலால நடத்தையால ஒவ்வொரு டீச்சரும் காட்ட வேண்டிய தேவை அவசியம் இருக்கு. இது உண்மையா? எங்கட புள்ளோட படிப்புன்னா எங்களுக்குள்ள அக்கறை, எங்கட புள்ள பசியிலண்டா, எங்கட புள்ள தாகம்ண்டா, எங்கட புள்ளைக்கு கொஞ்சம் படிப்பு வருவதில்லைண்டா, எங்கட புள்ள ஒரு பாடத்துல வீக்குண்டா, எங்கட பிள்ளைக்கு இன்னைக்கு சோம் இல்லைண்டா, எங்கட புள்ள இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலண்டா, எவ்வளவு விழிப்போட இருப்போம், கவனத்தோட இருப்போம். ஆனா எங்கட பொறுப்புழைக்கிற அந்த பிள்ளைகள் எவ்வளவு காலமா அந்த பிள்ளைகளை டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுக்கு எப்படி மறுமையில நான் நீங்களும் பதில் சொல்ல போறோம்? எமது ரோல் மாடல்ஸ், டீச்சர்ஸ் ரோல் மாடல்ஸ், முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஆசிரியைகளுக்குமான அடையாள புருஷர்களாக எமது சலஃபு சாலிஹீன்கள் இருக்கிறார்கள், எமது ஆரம்ப கால இமாம்கள் இருக்கிறார்கள். சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ் துறை பேராசிரியர், ஹதீஸ் துறையை சேர்ந்த பேராசிரியர். அவர் அடிக்கடி சொல்வாராம், எனது மாணவர்கள் என்னை தேடி வராத போது நான் அவர்களை தேடி அவருடைய வீடுகளுக்கு போய் அவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என் பிள்ளைகள் என்ன தேடி வரலையா, என் கிளாஸுக்கு வரலையா, நான் இருக்கிற இடத்துக்கு வரலையா, நான் வீடு வீடாக போய் எனது மாணவர்களுக்கு இந்த பாடத்தை நடத்த விரும்புகிறேன் என்று அடிக்கடி சொல்வார்களாம் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். சில போது இந்த செய்தி கூட சிலருக்கு சந்தோஷத்தை தரலாம், அதனால தானே நாங்கள் வீடு வீடா போய் டியூஷன் கொடுக்குறோம்னு சொல்லி. பாருங்க, நாங்களும் சுஃபியான் சௌரியை போல தானே, அடே இப்படி ஆதாரங்கள் அமெரிக்கா அந்த காலத்தில் இப்போ டியூஷன் கொடுத்து தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படி அல்ல,
இதை நான் சொன்ன மாதிரி மிஷனாக கருதி, ப்ரொஃபஷனாக அல்ல, ஏர்னிங்கான சோர்ஸாக அல்ல. இது ஒரு மிஷன், சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி. கற்பித்தலுக்கூடாக சுவனம் செல்வதற்கு வழி அமைத்துக் கொள்வது போல மற்றொரு தொழிலுக்கூடாக சுவனம் போறதுக்கு வழி அமைத்துக் கொள்வது சரியான கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துறை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்த மற்றொரு முக்கியமான ஆசிரியர். அவர் தன்னுடைய மாணவர் ரபி என்ற தன்னுடைய மாணவரை அழைத்து சொல்வாராம், ரபியே, எந்த அளவு தூரம் உனக்கு அறிவை தர வேண்டும் என்பதில் நான் தீவிர ஆர்வமும் வேட்கையும் கொண்டவனாக இருக்கிறேன் என்றால், அறிவை உணவு கவளமாக பிசைந்து உனது வாயில் ஊட்ட முடியும் என்றிருந்தால் அப்படியும் செய்வேன் மகனே. அறிவை உணவு கவளமாக பிசைந்து பிசைந்து ஒரு குழந்தைக்கு உணவூட்டுவது போல உனக்கு ஊட்ட முடியும் என்றிருந்தால் நான் அப்படியும் செய்வேன் மகனே. அந்த அளவுக்கு உனக்கு அறிவை தரோன்னு நான் விரும்புகிறேன் என்று தன்னுடைய மாணவரான ரபியை பார்த்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஆசிரியர்கள், இத்தகைய ஆசிரியர்களுக்கு நிச்சயமா சுவனம் போகலாம். இந்த ட்ரெண்ட், இந்த மைண்ட் செட், இந்த attitude, இந்த பார்வை, இந்த நோக்கு, இந்த சிந்தனை பாங்கு, இந்த மனப்பாங்கு உள்ளவங்களுக்கு நிச்சயமாக இது கூட சுவனம் போகலாம். எனவே ஆசிரியர் தொழிலுக்கூடாக ஒருவர் அல்லாஹ்வின் திருப்தியை பெற விரும்பினால், சுவனம் போக விரும்பினால், மறுமையின் வெற்றியை நாடினால், முதலாவது அவர் இந்த தொழிலை அமானத்தா கருதணும். இது வருமானத்துக்கான வழி அல்ல, மாஷா அல்லாஹ்னு கிடைச்ச தொழில் அல்ல, அல்லாஹ்வோட பெரிய அருளால யார் யாரோ செஞ்ச நன்மையால கிடைச்சதல்ல. இது எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு, இது ஒரு சுமை, இதுக்கு நான் பதில் சொல்லணும் என்ற அந்த உணர்வு வேணும். இரண்டாவது, அர்ப்பணத்தோட தியாகத்தோட ஈடுபடணும். ஆனா இன்றைக்கு பாருங்க, இந்த நாட்டை பொறுத்த வரல, அதிலும் குறிப்பா நமது சமூகத்தை பொறுத்த வரல, டீச்சிங் என்றது நான் ஏற்கனவே சொன்னது போல மிக ரிலாக்ஸா செய்யக்கூடிய ஒரு தொழிலாக, வருமானத்துக்கான ஒரு லேசான வழியாக கருதப்படுகிறது மாத்திரமல்ல, நிறைய லீவ் உள்ள ஒரு துறை. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு அதிகம் லீவ் எடுக்கக்கூடிய துறை, அதிலும் சிறப்பாக முஸ்லிம் பெண்களுக்கு லீவ் எடுக்கக்கூடிய ஒரு தொழில். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் இருக்கிறா. என்னுடைய கணிப்பீட்டின்படி அந்த ஆசிரியை 75% வீட்டிலும் 25% பாடசாலை இருப்பார். அவருக்கு ஆசிரியர் தொழில் என்பது உழைப்புக்கான வழி. இரண்டாவது, ஆசிரியர் தொழில் என்பது ஒரு சிம்போல் ஆஃப் ஸ்டேட்டஸ். சமூகத்தில் டீச்சர் ஒரு கௌரவம், ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு. அது அல்லாம இது ஒரு அமானிதம், இவ்வளவு பயங்கரமான பொறுப்பு, செஞ்ச நன்மையும் இல்லை, போராத்துக்கு வருஷா வருஷம் புள்ளட ப்ரோக்ரஸிவ் ரிப்போர்ட் மாதிரி டீச்சர் ப்ரோக்ரஸிவ் ரிப்போர்ட் வந்து பெய்த்து கொண்டே இருக்குது போக வேண்டிய இடத்துக்கு என்ற அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறது. அது விளங்க மாதிரி ஒரு நாட்டில் உள்ள லீவுகள் சுப்ஹானல்லாஹ் டீச்சர்ஸுக்கு. அதாவது புள்ள பெத்தா லீவு, கணவன் மௌத்தானா இத்தாட லீவு, புள்ள வளர கொல புள்ளைக்கு இல்லை, நான் சொல்ல தேவையில்லை, டீச்சர்ஸ் என்ற வகையில் நீங்க எனக்கு அழகா சொல்லி தருவீங்க, எப்படி லீவு, இதெல்லாம் ஏதாவது நாங்க நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் பாருங்க. நிறைய தொழணும், நிறைய நோம்பு பிடிக்கணும், சுண்ணத்தா நோம்ப பிடிச்சிட்டு போங்க, சுண்ணத்தா நோம்ப பிடிச்சிட்டு ஸ்கூல்ல போய் தூங்குங்க. அல்லாஹ் இன்னும் பரக்கத்தா சம்பளத்தை கூடி தருவான். அந்த 5000 ரூபாய் போராட்டம் சக்சஸ் ஆகும். புதுனமான ஒரு மார்க்கம், இது சரியான மார்க்கம் தான் இந்த மார்க்கம். இப்படியான ஒரு உணர்வு தான் வளர்க்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக, ஆசிரியர் சேவை கூடாக சுவனம் செல்ல விரும்புகிற எவராக இருந்தாலும் அவர் குழந்தைகளுக்கு அன்பு காட்டணும். தந்த குழந்தைகளுக்கு காட்டக்கூடிய அன்பை விட தனது மாணவ மாணவிகளாக இருக்கிற குழந்தைகள் மீது அன்பை கொட்டணும். இல்லாட்டி போகையெல்லாம் மறுபக்கம் தான் போகலாம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு ஆக சிறந்த ஆசான் என்று சொன்னேன் நான், ரோல் மாடல், எங்களுக்கு அடையாள புருஷர், முன்மாதிரி என்று சொன்னேன். அல்லாஹ் ரசூலை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபzzan கலீதல் கல்ப் லன்ஃபது மின் ஹவுலிக். நபியே, அல்லாஹ்வின் அருளின் காரணமாகவே நீங்கள் அவர்களோடு நளினமாக, நயமாக, அன்பாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பானவராகவும் கடின உள்ளம் படைத்தவராகவும் இருந்திருந்தால் அந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த ஆகப்பெரிய குவாலிட்டி என்னண்டா? அன்பு. ரசூலோட வாழ்க்கையில மிகைத்திருந்த பண்பு அன்புதான். அன்பு காட்டுறது. அன்பால் தான் அனைத்தையும் அடக்கி ஆண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரம்பாலே அல்ல, கம்பாலே அல்ல, வம்பாலே அல்ல, அன்பால. நாங்க என்ன செய்யறோம்? சல் பல் போட்டு பாஞ்சி கடிச்சு பிள்ளைகளை படிப்பிக்கிறோம். சரியான உரமே அந்த டீச்சர். பிள்ளைகள் எல்லாம் ஃபுல் கண்ட்ரோல், கண்டாவே பயம்.
நடுக்கம் பிடிக்கும். அப்படித்தான் இருக்கணும் டீச்சர். இஸ்லாமிய கற்பித்தல் முறைமையில் தடி எடுப்பது தடை செய்யப்பட்டது. மதரசாக்கு குர்ஆன் மதரசாக்கு எப்படி தடி வந்ததோ அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். அது வேற விஷயம். இஸ்லாமிய கற்பித்தல் ஒழுங்கில் இப்போதுதானே மனித உரிமைகள், குழந்தைகள் உரிமைகள், சில்ட்ரன் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் பேசி இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள்ல ஒரு புள்ளையை உருக்கி பார்த்தாலும் பிரச்சனை. 000 999 அடிச்சால் போலீஸ் வருவான், ஆளை தூக்கி போட்டு போய்த்துருவான். நிறைய ஹசரத்மார் அங்க உள்ளுக்கு பெரம்ப தூக்கி பெரம்ப காட்டி விஷயம் தெரியாம பங்களாதேஷ்ல இருந்து பாகிஸ்தான்ல போன ஹசரத்மார்லாம் உள்ளுக்கு புள்ளையில பயம் காட்டி புள்ளைய டக்காசுன்னு அடிச்சிருங்க, 30 அடிச்சிருங்க, 39 அடிச்சா போலீஸ் வந்து என்ன விஷயம் இவர் என்ன ஹெரஸ் பண்ணிட்டாரு, உள்ளுக்கு போட்டாச்சு போயிட்டாச்சு. இப்ப கொஞ்சம் விளப்பம், அதனால ஒன்றும் செய்ய பொருள் தரும். என்ன சொல்ல வரேன்றால் இலங்கையிலே வந்தாச்சு. பிள்ளைகளுக்கு அடிச்சால் ஆபத்து, இப்ப பிள்ளைகளை உருக்கி பார்த்தால் ஆபத்து. ஆனால் இஸ்லாம் எப்பயோ சொல்லிட்டு தடி எடுப்பதற்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, தடிக்கு இடம் இல்லை இஸ்லாமிய கற்பித்தல் முறையில். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சஹாபியையோ, எந்த ஒரு பணியாளனையோ, எந்த ஒரு பெண்ணையோ தனது கையாலேயோ தடியாலேயோ எந்த சந்தர்ப்பத்திலும் தட்டினதோ அடிச்சதோ கிடையாது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய சுன்னத். இன்னைக்கு எப்படி போட்டு சாத்துறானோ பழமொழிகள்லாம் வச்சுக்க. அல் அசாலிமன் அசாண்ட் எங்கிருந்து வந்த பழமொழிகள் எனக்கு தெரியாது. மாறு செஞ்சவனுக்கு தடி, தடியை போல் அண்ணனும் தம்பியும் உதவ மாட்டான்னு தான் போடுறது. இப்ப போடுறதுக்கு ஒரு அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 10 வருடங்கள் பணியாளாக வேலை செய்தவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், 10 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளாக நான் இருந்தேன். ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்திலாவது ஒன்றை செய்ததற்காக ஏன் செய்தாய் என்றோ, ஒன்றை செய்யாமல் நான் விட்டதற்காக ஏன் இதனை செய்யவில்லை என்றோ கேட்டது கிடையாது. இப்படிப்பட்ட நாகரிகம், பண்பாடு, அஹ்லாக். நாங்க இன்னைக்கு பேசணுமே பண்பாட்டை பத்தி, முஸ்லீம்கள் கல்ச்சர்டு இல்ல, சிவிலைஸ்ட் இல்ல. இதை விடவும் எங்க படிக்கோ நீங்க நாகரிகத்தை, பண்பாட்டை? 7ஆம் நூற்றாண்டு மனிதர்கள் அநாகரிகமா இருந்த காலம். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பண்பாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதை பிழையாக நாங்க பிரதிநிதித்துவப்படுத்துறோம். இஸ்லாத்துல தவிர நம்மட தவிர. எனவே அன்பு காட்டுறது முக்கியம். ஆனா இன்றைக்கு அன்புக்கு தெரேசா அம்மையாரை தான் சொல்லணும், ஆயிஷா அம்மையாரை காணல. நாங்களும் பிள்ளைகளுக்கு சொல்றது தெரேசா அம்மையாரை தான். முன்னுக்கு ஆயிஷா அம்மையார் காட்டேல, எங்க போச்சு எங்களோட முன்மாதிரிகள்? மதிப்புக்குரிய சகோதரிகளே, தொழிலுக்கூடாக, குறிப்பாக கற்பித்தலுக்கூடாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுறதுக்கு நம்மிடம் இருக்க வேண்டிய அடிப்படையான தன்மைகள், தகமைகள் ஒன்றுதான் அன்பு காட்டுறது. மற்றொன்றுதான் தவறு செய்கிற பிள்ளைகளுக்கு அனுதாபம் காட்டுறது. தவறு செய்யும் பிள்ளைகளுக்கு, குற்றமிழைக்கும் பிள்ளைகளுக்கு அனுதாபம் காட்டுவது. இது கண்டிப்பாக ஒரு இஸ்லாமிய ஆசிரியரிடம் இருக்க வேண்டிய பண்பு. உங்களுக்கு தெரியும் ஒரு பிரபலமான சம்பவம். ஒரு நாள் ஒரு நாட்டுப்புற, காட்டுப்புற, பட்டிக்காட்டு ஆராபி மஸ்ஜிது நபவியில் வந்து சிறுநீர் கழித்து விடுகிறார். சஹாபாக்கள் எல்லாம் குழம்பி விட்டார்கள். அந்த மனிதனை பிடித்து அடிக்க பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவனை விட்டு விடுங்க என்று சொல்லி அவரை அழைத்து, சகோதரரே, இது மஸ்ஜிது நபவி, இது பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய இல்லம், இது புனிதமான இடம், இது இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ளக்கூடிய இடம் அல்ல, இவ்வாறு நடப்பது ஒரு நாகரிகமான செயல். அவருக்கு இதெல்லாம் தெரியாது. எது நாகரிகம், எது அநாகரிகம், பள்ளிண்டா என்ன, மஸ்ஜிதுண்டா என்னன்னு தெரியும். அவர் மேன் ஆஃப் நேச்சர், அவர் இயற்கையோடு வாழ்ற மனிதன். சொல்லி கொடுத்து விட்டு சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்து இங்க ஊத்துங்க. சொல்லி போட்டு சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து முயஸ்ஸிரீன் வலம் துபஅஸு முஅஸ்ஸிரீன். மனிதர்களுக்கு எதனையும் லேசாக, பண்பாடாக காட்டுவோர்களாகத்தான் நீங்க அனுப்பப்பட்டிருக்கிறீர்களே தவிர எதையும் கஷ்டப்படுத்தி, சிரமப்படுத்தி, கடினமாக்கக்கூடியவர்களாக நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல என்று சஹாபாக்களுக்கு ஒரு போதனை செய்கிறார்கள். எத்தகைய அணுகுமுறை? வருகிற மாணவர்களுடைய பின்னணிகள் வித்தியாசமான பின்னணிகளா இருக்கும். அவங்க வளர்ந்த பின்னணி, வாழ்ற பின்னணி, குடும்ப பின்னணி, பெற்றோருடைய பின்னணி, பொருளாதார பின்னணி, அவருடைய உளநில வித்தியாசமா இருக்கும். எனவே அவர்களுடைய பிஹேவியர்ல, அவருடைய நடத்தையில வித்தியாசமானவற்றை காண்போம். அந்த நேரத்தில் அனுதாபத்தோடு அந்த குழந்தைகளை பார்த்து
அவர்களை சரி செய்யற அளவுக்கு பொறுமை இருக்கணும். இதுக்கெல்லாம் பொறுமைக்குதா பைத்தியமே? எத்தனை நாளைக்கு இந்த கூத்து போடலும்? அவன் போடுற கூத்தெல்லாம் பார்த்து பொறுமையாக்கணும்னு சொல்ற யார் உங்களுக்கு சொன்ன டீச்சிங் போக சொல்லி? உங்களுக்கு பொறுமை எல்லாம் விட்டுலீங்களே உங்களோட புள்ள குட்டியில பார்த்துட்டு. பொறுமை இருக்க போய் தகுதிக்க போய் தான் போனீங்க. 7 மினிட்டா செய்ய வேண்டியது அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, மாசராம வீட்டுல இருக்க வேண்டியது. உங்களோட ரைட்டா டீச்சிங் செய்யறது? உங்களோட ஒப்ளிகேஷனா? உங்களோட கட்டாய கடமையா? உங்களோட உரிமையா? இல்ல. தகுதி இருந்தால், அதுக்குரிய தன்மைகள் இருந்தால், அதுக்குள்ள குவாலிட்டிஸ் இருந்தா மட்டும் தான் செய்ய வேணும். இல்லாட்டி செய்ய வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. எனவே அன்பு காட்டுறது மாத்திரமல்ல, அன்பு காட்டுறது ஒரு அன்பு காட்டலின் ஒரு வெளிப்பாடுதான் தவறு செய்த பிள்ளைகளை அரவணைக்கிறது, கவனமாக திருத்துறது, நெறிப்படுத்த வழிப்படுத்துறது. அந்த அளவுக்கு பக்குவமும் அந்த அளவுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஒரு ஆசிரியரிடம் இவ்வளவு பொறுப்பான வேலை. கல்லோட மண்ணோட தொழில் செய்யறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. நாங்க உள்ளங்களோட தொழில் செய்யறோம், அதுவும் சிறிய உள்ளங்கள். உண்மையில் இந்த குழந்தைகள் எங்கட கையில தான் நிற்கிறாங்க. இந்த குழந்தை எங்கட கையில, அவங்களோட எதிர்காலம் எங்கட கையில. நாங்க தட்டி கொடுக்கலாம், தட்டி விடலாம். எங்கட வாயிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பிள்ளையோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. சொன்னோம்டா நீண்டா ஒரு பட்டமாய்தான் போதும், அவனோட வாழ்க்கையே பல போகும். அந்த பிள்ளையோட மனசுல சப்கான்சியஸ் மைண்டுக்கு நனவெளி மனசுக்கு போயிட்டேன்டா, ஒரே எங்களை டீச்சர் இந்த டீச்சர் சொல்றேன் நான் உருப்பட மாட்டேன், நான் பிள்ளை யோசிங்க உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். 10 பேர் அப்படி உருவாக்கிட்டு போனா 10 பேர் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. எவ்வளவு பேருக்கு அப்படி சொல்லிப்போம், வாப்பா ஷைத்தான் லேசான ஒரு ஷைத்தானாவா ஆயிக்கிறாய், ஷைத்தான் வந்துட்டே அவன்கிட்ட படிக்கணும் வாப்பா, எப்ப அவனை ஷைத்தான் தானத்தை விடுவாய், அவன் ஷைத்தானா மாறுவான். என்றது நான் கொடுக்குற சஜஷன்ஸ் ஒவ்வொன்றும் அந்த பருவத்துள்ள உள்ளங்களில் போய் ஆழமா பதிஞ்சு அந்த புள்ள ஷைத்தானா மாறுவான். யாரு பதில் சொல்றது? எங்க போய் பதில் சொல்ற? இதுக்கெல்லாம் எப்படி அல்லாஹ்ட்ட விளக்கம் சொல்ல போறோம்? பெரிய பொறுப்பு, பெரிய பொறுப்பு. அடுத்ததாக நாம் எமது தொழிலுக்கூடாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற விரும்பினான் அல்லது அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெறாமல் இருக்க விரும்பினான், நாம் கடைபிடிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒழுங்கிக்குது. பிள்ளைகளை எப்போதும் தட்டி விடுவர்களாக இல்லாமல் தட்டி கொடுப்பவர்களாக. தட்டி விடுறதல்ல, தட்டி கொடுப்பது. உதாரணமா ஒரு பையன் இருப்பான், கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் இருக்கும், கெட்டிக்காரன், கேட்க முந்தி பதில் சொல்லிடுவான். நாங்க கஷ்டப்பட்டு ரெடி ஆயிட்டு வந்த பதில் அவன் ஏற்கனவே தெரிஞ்சிக்கும், அவன் சொல்லிடுவான். இதுக்கு என்ன பதில் நாங்க எதிர்பார்க்கிற சொல்லப்படாது எழுப்பி சொல்லியாச்சு. சொன்ன உடனே ஏய் முந்திரி கொட்டை, ஏய் தத்துவக்கு இருக்கு, ஏய் வித்துவ காய்ச்சல் சொன்னா அவனுக்கு என்ன நடக்கும்? அவன் அப்படியே 4 முறை சொன்னா அவன் அசந்து போவான். வாப்பா வகுப்புல நான் அவமானப்பட்டு போறேன், கூனி குறுகி அவன் இருக்கிற திறமை அப்படியே மங்கி அழிஞ்சு போகும். யாரு பதில் சொல்றது? இவன் வாழ்க்கை அழிச்சதுக்கு எங்கட பலவீனத்தால, எங்கட இயலாமையின் காரணமாக, எங்கட சலனத்தின் காரணமா, சபலத்தின் காரணமா அந்த குழந்தையின் உள்ளத்தில் இத்தகைய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதுக்கு யாரு பதில் சொல்றது? உண்மையிலே அத்தகைய மாணவர்களை பாராட்டணும். மாஷா அல்லாஹ், பெரிய திறமைசாலி, 8ஆம் வகுப்புல இருக்க வேண்டியவன் 4ஆம் வகுப்புல 6ஆம் வகுப்புல இருக்கிறான்னு சொல்லணும். அவனுக்கு அல்லாஹ் தாலா அவனுக்கு இன்னும் கிருபை செய்யணும், ரஹ்மத் செய்யணும். பிள்ளைகளே இவரை பார்த்து படிங்க, பாருங்க எனக்கு தெரியாத விஷயம் இந்த பிள்ளைக்கு தெரியும், அல்லது நான் நேத்ராவை படிச்சுட்டு வந்த விஷயம் இந்த பிள்ளைக்கு தெரியும் சொன்னா நல்லா தான் இருக்கும். பிள்ளைகிட்ட எங்கட டீச்சர் எங்கட இவனுக்கு தெரியாது கூட அவனுக்கு தெரிஞ்ச கூட தெரியாதுன்னு சொல்லிடுவாங்கன்னு ஒரு வெக்கம் வந்துருது எங்களுக்கு. ஆனா அதுதான் உண்மை. அத்தகைய பக்குவம் கொண்டவங்க தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பயும் தனது சஹாபாக்களாகிய மாணவர்களை தட்டி கொடுப்பாங்க. அபூ மூஸா அஷ்அரி இனிமையாக அல் குர்ஆனை ஓதக்கூடியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா அஷ்அரி அழைத்து சொல்வார்கள், அபூ மூஸாவே குர்ஆனை கொஞ்சம் ஓதுங்கள், நீங்கள் ஓத கேட்பதை நான் விரும்புகிறேன். உதீத மிஸ்மாரம் மின் மஸாமீர் தாவூத், நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புல்லாங்குழல் என்று வர்ணிப்பார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய புல்லாங்குழல் எவ்வளவு இனிமையானதோ அதே போல அபூ மூஸாவே உங்களுடைய குரல் வளம் மிகவும் பாராட்டத்தக்கது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுவார்கள். அபூ மூஸாவும் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹும் ரசூலுல்லாஹ் ஓத சொன்னா சந்தோஷமா ஓதுவாங்க என்ற பாராட்டுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார்கள், உமரை பாராட்டினார்கள், அலியை பாராட்டினார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தின் நம்பிக்கைக்குரியவர் என்று பட்டம் சூட்டினார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டு தெரிவித்ததை பார்க்க, ஒவ்வொருத்தருடைய திறமையை கண்டு இனம் கண்டு அவருக்கு ஒரு பட்டம் சூட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்க எத்தனை பிள்ளைகளுக்கு பட்டம் சூட்டிக்கிறோம்? அப்படி மறுபக்கம் பட்டம் சூட்டுவோம். ஷைத்தான், இப்லீஸ், குட்டி ஷைத்தான், குழப்பக்காரன், முந்திரி கோட்டை, இப்படி கொஞ்சம் பேர்களுக்கு நீங்கள் அல்ல இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. மறுபக்கம் எத்தனை குழந்தைகளுக்கு நல்ல பேர் வச்சோம். இந்த புள்ள யூசுஃப மாதிரி, அந்த புள்ள மூசாவை மாதிரி, இந்த புள்ள ஈசாவை மாதிரி, இவர் அபூ ஹுரைரா மாதிரி,
இவர் இமாம் ஷாஃபியை போல இருக்கிறார் இந்த புள்ள. அந்த புள்ளைக்கு எப்படி ஒரு மோட்டிவேஷன் வரும்? நான் இமாம் ஷாஃபியை போல. ஏன் டீச்சர் சொன்னா? எங்களுக்கு ஷாஃபி ஹனஃபி ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு தெரியும் வேற கொஞ்சம் கூத்தர்கிட்ட பேர், கலைஞர்கிட்ட பேர், நடிகர்கிட்ட பேர், நடிகர்கிட்ட பேர், பாடகர்கிட்ட பேர், அதுதான் சொல்லலாம். அடே உன குரல் நல்லா இருக்குது சொல்லி போட்டு யாராவது ஒரு கூத்தண்ட பேரை சொல்லுவோம். அந்த பொடியை அதுக்கு பின்னால போவாங்க கடைசியில், இந்த 4 பாட்டு கேட்போம்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு தான் எங்கட பேக்ரவுண்ட் இருக்குது. இதெல்லாம் துரதிஷ்டம். இமாம் ஷாஃபியை சொல்றதுக்கு இமாம் ஷாஃபியை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே. எங்களுக்கு ஊர்ல உள்ள ஷாஃபி நானவா தான் தெரியும், இமாம் ஷாஃபியை பத்தி என்ன தெரியும்? இதெல்லாம் மிகவும் கவலைக்குரிய துரதிஷ்டவசமான நிலைமைகள். ஏண்டா சட்டியில் இருக்கிறது தான் நகப்பைக்கு வரும். பாக்கி துஷைராயத்தி எங்கிட்ட இருக்கிறது தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். எனவே பிள்ளைகளை எப்போதும் பாராட்டுறாக்களா, தட்டி கொடுக்கிறாக்களா இருக்கணும். அப்ப இது எதாவது மாறணும், மிஷனா மாறணும். இந்த குழந்தைகளை எந்த நிலைமைக்கு நான் கொண்டு வரது? ஏன் அர்ப்பணம், ஏன் தியாகம், ஏன் அன்பு காட்டல், ஏன் அரவணைப்பு, நான் இது ஒரு அமானத்தாக கருதி இந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்கி எடுக்கிறது, இதான் என் இலக்கு, இதான் என் டார்கெட். இந்த ஈடுபாடு இல்லாதவங்க வரப்படாது டீச்சிங். அவங்களோட புள்ள குட்டியை பார்த்துட்டு சமையலறை கூடாகவும் சொர்க்கத்துக்கு போயிடும், வீட்டுக்கு கூட சொர்க்கத்துக்கு போகணும். அது தனியான தலைப்பு. வீட்டில் இருந்தவன் சும்மா இருந்து கொண்டு சுவனம் செல்வது எப்படி அடுத்த முறை தலைப்பு தாங்க. ஏண்டா தொழில் செய்யாமிக்கிறது சும்மா இருக்கிறது தானே சொல்லிக்கிறீங்க. சும்மா இருந்து கொண்டு சுவனம் செல்வது எப்படி தலைப்பு. இது தொழில் பார்த்த நிலையில் சுவனம் செல்வது எப்படி இல்லையா? அப்படித்தான் அதை பத்தி பேசலாம் நாங்க. மதிப்புக்குரிய சகோதரிகளே, டீச்சர்ஸ் குறிப்பாக அவங்களுக்கு வர சின்ன நோய் இருக்குது. டீச்சர்ஸ் சொல்ற நேரம் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நீங்க யாரும் நினைக்க வேணாம், உங்களை பார்த்து நான் சொல்றேன்னு சொல்லி, நான் எனக்கும் சேர்த்து தான் இதை சொல்றேன். சொல்றதால நானும் ஒரு உணர்வு பெறுவேன், இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பிக்கணும்னு சொல்லி. ரைட்? அதனால தான் எப்பயும் இந்த ஜும்மால சொல்றது ஊசிக்கும் வஇய்யாய அவ்வலம் பித்தக்குவல்லா, முதலில் எனக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கும் நான் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு ஏவுகிறேன் சொல்றது கேட்டுப்பீங்க கொத்துபாக்கல்ல. அதே போலதான் நானும் சொல்றேன். டீச்சர்ஸுக்கு ஒரு நோய் ஒன்று இருக்குது, பல நோய்கள் இருக்குது. அதுல ஒரு நோய் தான் இன்டெலெக்சுவல் அரகன்ஸ், அறிவு செருக்கு. டீச்சர் படிச்சால் அப்ப கொஞ்சம் அதுலயும் ட்ரெயின் டீச்சர், கிராஜுவேட் டீச்சர், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், பிரின்சிபல் சொன்னா சில நேரம் ஸ்கூல்ல பிரின்சிபல் வீட்லயும் பிரின்சிபல் ஆக போற, வீட்டுல பிரின்சிபல் ஆகிக்கிறதே. சில நேரம் ஹஸ்பண்டுக்கும் பிரின்சிபல் ஆகி, மாமிக்கும் பிரின்சிபல் ஆகி, மாமாக்கும் பிரின்சிபல் ஆகி, அங்கதான் பிரச்சனை வருது. எப்படியோ இந்த இன்டெலெக்சுவல் அரகன்ஸ், இந்த அறிவு செருக்குன்றது மிக மிக ஆபத்தானது. எப்போதும் ஒரு அறிவாளி, ஒரு டீச்சர்ன்றது ஒரு அறிவாளி, அவர்கிட்ட பணிவு இருக்கணும், அடக்கம் வைக்கணும், மதிமயக்கம் இருக்கப்படாது, திமிரும் பெருமையும் அகங்காரமும் ஆணவம் இருக்கக்கூடாது. ஒமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா, குர்ஆன் சொல்லுது உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. வ ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலும் அறிவாளி இருக்கிறார். உதாரணமா நாங்க கஷ்டப்பட்டு என்ன இவர துறை ஹோம் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ்லயும் அவருக்கு எல்லாம் தெரியாது, அது கொஞ்சம் தெரியும். சோசியல் ஸ்டடிஸ், சோசியல் ஸ்டடிஸ் எத்தனை வாக்கம் ஓ லெவல் வரைக்கும் படிப்பிக்க தெரியும். பெரிய என்ன இவர் இப்ப சோசியல் சயின்டிஸ்ட், அப்ப படிப்பிக்கிற துறை சயின்ஸ் அட்வான்ஸ் வரைக்கும் படிப்பிக்க தெரியும். பெரிய அறிவாளியா? எந்த ஒரு ஆசிரியரிடமும் அறிவு மமதை வரப்படாது, அறிவு செருக்கு வரக்கூடாது, பணிவு வேணும். அப்ப எனவே தன்னுடைய தொழில ஆசிரியர் சேவைய ஒரு மிஷனாக சொர்க்கத்துக்கு போற ஒரு அமலாக ஆக்கி கொண்டோடும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு தான் அடக்கம். அடக்கம் இருந்தால், பணிவு இருந்தால் எப்போதும் இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வரும், தெரிஞ்சு கொள்ள ஆர்வம் வரும், அறிஞ்சு கொள்ள ஆர்வம் வரும். இது முக்கியமான ஒன்று. நான் நேரத்தை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக விஷயங்களை சொல்லிக்கொண்டு போறேன். அடுத்ததாக பொதுவாக ஒவ்வொரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய பண்பு, குறிப்பாக ஒரு ஆசிரியரிடம் இருக்க வேண்டிய பண்பு தான் கண்ணியம் பேணல். தன்னுடைய சுய மரியாதையை, சுய கௌரவத்தை பேணிக்கொள்ளணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு மூமின் எதை இழந்தாலும் அவன் இழக்க விரும்பாத ஒன்று தான் அவனுடைய சுய மரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். இழிவுபட்டு போக மாட்டான். காசுக்காக, பணத்துக்காக, கொஞ்சம் ஒரு ப்ரொமோஷனுக்காக, ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக சோரம் போற ஆள் அல்ல ஒரு மூமின். அவனுடைய இஸ்ஸத்தாக முக்கியம். எப்போதும் அந்த கண்ணியத்தை போகணும். ஏதோ கொஞ்சம் காசு கூட கிடைக்கின்றதுக்காக எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல போய் சேருவோம் சொல்லி பணத்தை குறிவைத்து வேலை செய்கிற ஆள் அல்ல ஒரு மூமின். இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக படிப்பு என்பது, எஜுகேஷன் என்பது ஜாப் ஓரியன்டாக, சர்டிபிகேட் ஓரியன்டாக, மணி ஓரியன்டாக மாறிட்டு
பிள்ளைக்கு நாங்கள் அறிவை கொடுக்க இதுல எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் தான் பார்க்கிறோம். டாக்டர் ஆனா எவ்வளவு கிடைக்கும், இன்ஜினியர் ஆனா எவ்வளவு கிடைக்கும், அக்கௌண்ட் ஆனா இப்படி கிடைக்கும், ஐடி ஃபீல்ட்ல போனா எவ்வளவு கிடைக்கும், இப்படி கிடைக்கும். அப்படித்தான் பார்க்கிறோமே தவிர இந்த பிள்ளை படிக்கிற படிப்பால ஊருக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் மனிதனத்துக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் என்ற பார்வை யாருக்கும் கிடையாது. எவ்வளவு கிடைக்கும் சம்பளம் தெரியுமா உங்களுக்கு? 2 வருஷத்துக்கு இந்த கோர்ஸ் முடிச்சா 75,000 சம்பளம். எனக்கு 4 வருஷம் கோர்ஸ் செய்றீங்க 60,000 சம்பளத்துக்கு. அதுதான் நல்ல விஷயமா. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். சொர்க்கத்தில் உங்களுக்கு நல்லா கிடைக்கட்டும், துனியால நீங்க எங்களுக்கு சரியா வழிகாட்டுனது என்று சொல்றதுதான். இஸ்ஸத் இருக்கணும். இன்றைக்கு இந்த சோகோல் இன்டெலெக்சுவல்ஸ், டாக்டர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், இன்ஜினியர்ஸ் என்று சொல்றவங்க எல்லாம் என்ன முகத்தை பார்த்து பார்த்து அறுக்கிறானோ. ஒரு செகண்டுக்கு, ஒரு நிமிஷத்துக்கு, 5 நிமிஷத்துக்கு அறுத்து கொண்டே இருக்கிறானோ. எந்த தயவு தாட்சணியமும் கிடையாது. என்ன படிப்பு இதுக்கா? படிப்பு படிப்பு உண்டாயினா பண்பட்ட மனிதனை உருவாக்குறது, நாகரிகமான மனிதனை உருவாக்குதான் படிப்பு. இது பொருளாதார பிராணிகளை அல்லவா இந்த படிப்பு உருவாக்குது. சாதாரண பாமரமான் நடிமஹாஜியார் மாதிரி 5ஆம் வகுப்பு படித்த மனுஷன் கோடான கோடியை கொடுக்கிறார் சமூகத்துக்காக. இது ப்ரொஃபசர் அல்ல, சீனியர் ப்ரொஃபசர். படிப்பை கரைச்சி குடிச்சு ஓ லெவல், அட்வான்ஸ் லெவல், டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் முடிச்சு அதுக்கு பிறகு முடிச்சு ப்ரொஃபசர் ஆகி, சீனியர் ப்ரொஃபசர் ஆகி அவர் 5 காசு இழக்க மாட்டார். 1500 ரூபாய் வச்சுட்டு போங்க, 2500 ரூபாய் கொடுங்க. 50 முறை போனாலும் வெக்கம் இல்லாம எடுத்து போட்டுக்கோ. வாப்பா நீங்க 50 முறையிலே வர இன்றைக்கு சல்லி தேவையில்ல, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாரா? சொல்லேலுமா? சொன்னா அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு என்னவாகும் என்று யோசிக்கிறது நிலைமை தான். என்ன படிப்பு? இது பேர் படிப்பா? பொருளாதார பிராணிகளே வெறும் எக்கனாமிக் பீயிங்ஸ் உருவாக்குற படிப்புக்கு பேரு படிப்பா? படிப்பல்ல. ஆனா துரதிர்ஷ்டவசமா அதுக்கு தான் இப்ப பேரு படிப்பு. நாங்களும் உருவாக்குறோம் அப்படியான ஆக்களை தான். படிப்பு என்ற பேர்ல உருவாக்குறது இப்படியான பொருளாதார பிராணிகளை. இது மாற்றப்படணும். முழு மனித சமூகத்துக்கும் தேவை இந்த மாற்றம். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தேவை. நாங்க தான் சொல்லணும். இமாம் அபு ஹாசிம் என்ற ஆசான், இமாம் அபு ஹாசிம் என்ற ஆசான், வரலாற்றில் இருந்த ஒரு ஆசான், இவரை கூப்பிடுறார் ஜனாதிபதி சுலைமான் பின் அப்துல் மலிக், அப்பாசியருடைய ஆட்சி காலம். கூப்பிட்டு, இமாம் அவர்களே உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க கேட்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க இவ்வளவு படிப்பிக்கிறீங்க, இவ்வளவு மார்க்க போதில் ஈடுபடுறீங்க, இவ்வளவு புத்தகம் எழுதுறீங்க, முழுமணி சமூகத்தை வழிகாட்ட, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க ஜனாதிபதி கேட்கிறாரு. ஒரு டீச்சர்ட்ட எப்படி என்ன கொண்டு போய் ஜனாதிபதிக்கு முன்னால வச்சு ஜனாதிபதி கேட்டா உங்களுக்கு என்ன வேணும்? ரஹ்மானே இப்ப என்னத்தை கேட்கிற? மகனுக்கு ஸ்காலர்ஷிப் கேட்கிறதா, என்ன எம்பசடர் அனுப்ப சொல்றதா, ஒரு கோஆபரேஷனை சேமனா போட்டு சொல்றதா, ஒரு கோட்டாவை கேட்கிறதா? எத்தனை வரும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனான்னு தான் சொல்லுவார். எல்லாத்தையும் தாங்க நன்மையான விஷயம் இல்லாமல். அப்படித்தானே கபூத்துல்லா கண்டமே சொல்லிக்குது. எல்லாத்தையும் ஒரே அடியா ஹோல்சேலா கேளுங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா கேளுங்க, அப்ப எல்லாம் ரைட் அப்படின்னு சொல்லி. அபு ஹாசிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, ஹலீஃபா அவர்களே எனக்கு ஒரு தேவை இருக்குது, பெரிய ஒரு தேவை. அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் நான் அலைஞ்சு திரிகிறேன். முடியுமா? அந்த நிறைவேற்றித்தாங்க. சொல்லுங்க இமாம் அவர்களே, நான் இந்த பெண்ணாம்பெரிய சாம்ராஜ்யத்தின் சொந்தக்கார, நாட்டுடைய ஜனாதிபதி, எல்லாம் என் கையில் இருக்குது, நிச்சயமா தருவேன், கேளுங்க. உங்களுக்கு தராட்டி யாரு தரது? கேட்கிறேன் ஹலீஃபா அவர்களே, என்ன நரகத்தில் இருந்து விடுவிச்சு சுவனத்தில் நுழைவிக்கணும், முடியுமா? அதுதான் எனக்குள்ள தேவை. ரஹ்மானே என்னால இருமாது, எனக்கும் அந்த தேவை தானே இருக்குது. இது அல்லாத வேற எந்த தேவையும் எனக்கு உங்களிடம் இல்லை, மாசலாமான்னு போறார். எப்படிப்பட்ட மனிதர்கள்! இந்த நாகரிகமான, நாங்க சொல்றோமே ஹைலி கல்ச்சர்டான, சிவிலைஸ்டான உலகம், 1ஆம் உலகம், 2ஆம் உலகம். பாருங்க இங்கிலீஷ்காரன் எப்படி கல்ச்சர்டானால், சிவிலைஸ்டானால். 5 பேரை காட்டுங்க பாப்போம் இப்படிப்பட்ட மனிதர்களை. இவர்தான் நாகரிகமான மனிதர்கள். எந்த யூனிவர்சிட்டி, எந்த வாசிட்டி, எந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இப்படிப்பட்ட 5 பேரை உருவாக்கிக்குது? இப்படிப்பட்ட கண்ணியமும் கௌரவமும் செல்ஃப் டிக்னிட்டியும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் உள்ள ஆட்கள் உருவாக்கிக்குதா? உருவாக்கி இல்ல. எப்படியா நாட்கள் உருவாக்கிக்குது? இந்த உலகத்துல நாங்க போற்றி புகழ்ந்து மதிக்கிற அந்த ஆட்கள் தான் உலகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறான். ஒரு காசிக்காக, பணத்துக்காக, நாடு நாடா போய்த்து அடிக்கிறான். எதுக்காக? உலக ஜனநாயகத்தை நிலைநாட்டவா, அல்லது இந்த மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இல்லாமக்கவா? சுரண்டதுக்கு, ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள வளங்களை சுரண்டதுக்கு தான் நாடு நாடா போய்த்து லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களை கொள்றானோ, குழந்தைகளை கொள்றானோ, பொம்பளைகளை கொள்றானோ. நாகரிகமான உலகம். அங்கதான் எங்கட பிள்ளைகளை நாங்க அனுப்ப விரும்புறோம். எங்கட பிள்ளைகளை நாகரிகமா வாரத்துக்கு மேல் படிப்புன்ற பேர்ல. இதெல்லாம் உலகத்தில் உள்ள துரதிஷ்டங்கள்.
எனவே இஸ்ஸத் வேணும், கண்ணியம் வேணும். அடுத்ததாக முன்மாதிரி வேணும். எங்களோட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தேவை முன்மாதிரி. ரோல் மாடல்ஸ் இல்லை, பார்க்கறதுக்கு இல்லை, எல்லாம் புஸ்தகத்தில் நிற்குது. பிள்ளைகள் மகாத்மா காந்தியை படிக்கிற, அப்ரகாம் லிங்கனை படிக்கிற, இயேசுவை படிக்கிற, முகமது நபியை படிக்கிற. ஆனா பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. படிப்பிக்கிற டீச்சர், படிப்பிக்கிற சார்ட்ட ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொன்றை படிப்பிச்சுட்டு போவார். இப்போ பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை. அந்த காலத்துல மனுஷர் வாழ்ந்துக்கிறான், இந்த காலத்துல எல்லாம் யார் இவங்க எல்லாம்? என்னடா அப்ரஹாம் லிங்கனை பார்க்க சொல்றாங்க, மகாத்மா காந்தியை பார்க்க சொல்றாங்க, அவங்க இவங்களை பார்க்க சொல்லவே அது இவங்க வேற ஜாதியோ? பிள்ளைகளுக்கு பெரிய பதில், பெரிய கொஸ்டின். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தேவை வாழ்ற உதாரணங்கள். அத்தஅமுருன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب افلا تعقلون. மனிதர்களுக்கு நன்மை ஏவுற நீங்கள் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே. உங்களுக்கு அக்கல் இல்லையா, புத்தி இல்லையா, பைத்தியம் வேண்டாம் அல்லாஹ் கேட்கிறான். பிள்ளைகளை திருத்தணும், இவங்க திருந்துறல. புள்ள அடுத்த புள்ளையோட வாங்க போங்கன்னு பேசணும். ஆனா டீச்சர் புள்ளையோட பேசுற வாப்ப ஒண்ணுதான். எப்படி புள்ள மாறும்? புள்ள பார்க்கும் டீச்சரை, புள்ளையோட இயல்பான தன்மை என்ன, அனுக்கரணைய அப்படியே மூத்தவர்களை பின்பற்றது. டீச்சர் வா, நீ ஏன் அவனை பார்த்து வான்னு சொன்னாய், இதுக்கு பிறகு வாங்கன்னு சொல்லணும், உனக்கு விளங்குதா? அது டீச்சர் என்ன வாண்டு கூப்பிட்டு உனக்கு விளங்குதான்னு சொல்லி நீ அவனுக்கு வாண்டு சொன்னான்னு சொல்லி இதுக்கு போற வாண்டு சொல்லப்படாது வாங்கன்னு சொல்லணும்னு சொன்னான். டீச்சர் மட்டுமே அப்படி சொன்னேன், அது டீச்சர், அது வேற ஜாதி. இப்போ நான் டீச்சரானா மட்டும்தான் அதுக்கு போகிறோம். அப்படி பிள்ளைக்கு அட்ட கன்ஃபியூஷன், பெரிய கன்ஃபியூஷன். இது வாப்பா சொல்ற கதை. தப்லீக் ஜமாத்தால கஸ்தில் போய்த்து வாப்பா உள்ளுக்கு ஃபேஸ் பண்ண ரெடி இல்லை, கஸ்தில் வந்து ஆக்கலை. புள்ளைட சொல்ற வாப்பா வீட்டில் இல்லைன்னு போய் சொல்லுண்டு. ஃபர்ஸ்ட் டைம் புள்ள போய்த்து வாப்பா சொல்ற வாப்பா வீட்டில் இல்லையா சொன்ன பொடியனை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துற. டே இப்படியா சொல்ற, வாப்பா வீட்டுல இல்லன்னு வாப்பா சொன்னாருண்டு, உனக்கு தலைக்குதா? அப்ப எப்படி வாப்பா சொல்லணும்? வாப்பா இல்லன்னு சொல்லணுமா? அடுத்த முறை வந்தா சொல்றேன் வாப்பா, இதுக்கு பிறகு இப்படி சொல்ல மாட்டேன் வாப்பா, வாப்பா இல்ல வாப்பா இல்ல வாப்பா இல்ல. அடுத்த முறை என்னத்தேமா சொல்லுவான், வாப்பா இல்ல வாப்பா மவுத்து உண்டுவான். புள்ள அப்படித்தான், எங்கட வாப்பா இல்ல வாப்பா மவுத்தாய் மிச்ச நாள் தெரியாத அடுத்த வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவான். அப்போ வாப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அடே நான் இருக்கிறேன் சொன்னா என்று அப்படித்தான் வாப்பா சொல்றேன், ஒழுங்கா சொல்லி நீங்க அடுத்த முறை சொல்லுவீங்க அப்படி சொல்லித்தான் அதுக்கு முந்தைய நான் சொல்லிட்டேன். இப்படி பிள்ளைகளை உருவாக்கலாம். எங்கள்கிட்ட இல்லாத முன்மாதிரியே பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கலாம். பிள்ளைகிட்ட நாங்க சொல்றோம் நன்மைண்டா என்ன, தீமைண்டா என்ன, தியாகம்ண்டா என்ன, அர்ப்பணம்ண்டா என்ன. பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்குது, மாஷா அல்லாஹ், அர்ப்பணம், தியாகம், அன்பு, அரவணைப்பு, அமானிதம் எல்லாம். டீச்சர்ட்ட ஒன்றும் இல்லை. டீச்சர் என்ன இந்த டேப் ரெக்கார்டரா, ரெக்கார்ட் பண்ணி அப்படி சொல்றாரா? என்ன பார்க்கணும் பிள்ளைகள்? அந்த மகாத்மா காந்தியை பாருங்க, ரசூலுல்லாஹை பாருங்க, இமாம் ஷாஃபியை பாருங்க. சரிவா, பிள்ளைக்கு வேணும் முள்ளுக்குள்ள ரோல் மாடல் தான். இந்த அளவுக்கு அந்த முன்மாதிரியை நாங்கள் காட்டுறோம். எனவே எங்களோட பிள்ளைகள், இந்த பாடசாலை குழந்தைகளை பற்றி நான் சொல்றேன், அவங்க தான் எங்களோட பிள்ளைகள். உண்மையிலே ஒவ்வொரு டீச்சருக்கும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு ஆசிரியைக்கும். இந்த பிள்ளைகள் எங்களை பார்க்குறாங்க, எங்களோட ஒவ்வொரு நட உட பாவனை ஆட்ட அசைவு எல்லாம் கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்க நினைக்கவான பிள்ளைகளுக்கு ஒன்று விளங்குறதில்ல, பிள்ளைகளுக்கு எல்லாம் விளங்குது, பெரியார்களுக்கு விளங்கத்தை விட கூட விளங்குது. என்ற பிள்ளைகளோட பார்வை அப்படிப்பட்ட பார்வை. புள்ள சின்ன புள்ள தானே என்று சொல்லி சும்மா இருக்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிள்ளைகள் பார்க்கறது முன்மாதிரி. ஹாலு ரஜுலின் ஃபி அல்ஃபி ரஜுல் அப்லக மின் மகாலி ரஜுலின் ஃபி ரஜுல். ஒரு மனிதன் தன்னுடைய பேச்சினால் 1000 பேரில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் 1000 மனிதர்கள், சரி பிள்ளையா சொல்லிட்டேன், 1000 மனிதர்கள் தன்னுடைய பேச்சினால் ஒரு மனிதன் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட ஒரு மனிதன் தன்னுடைய முன்மாதிரியான நடத்தையினால் 1000 பேர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிக பலமானதாக வலுவானதாக இருக்கிறது. 1000 பேர் பேசி ஒரு மனிதன்ல வரக்கூடிய மாற்றத்தை விட ஒரே ஒரு மனுஷன் ஒன்றும் பேசாம தன்னை நடத்தையால முன்மாதிரியான வாழ்க்கையால 1000 பேர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிக பலமாயிருக்கும். எனவே டீச்சர் நிறைய பேசுறதல்ல, டீச்சரோட ஆசிரியரோட வாழ்க்கை, முன்மாதிரி, நடத்தை, இதுதான் புள்ள பார்க்குது. அர்ப்பணத்தை பார்க்கணுமா அந்த டீச்சரை பாருங்க. 7:45 கிளாஸ், 7:30 டீச்சர் வந்திருக்கிற கிளாஸ் நடத்த தேவையில்லை. இப்போ இதெல்லாம் பேச்சு, நான் பேசுறது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் மட்டும்தான். வாழ்ந்து காட்டுறதுதான் முக்கியம். கிளாஸ் முடியுது, ஒரு 10 நிமிஷம் நின்று படிப்பிக்கிறது.
பிள்ளைகளை ஸ்பெஷலாக கோச் பண்ணுறது, ஒரு பிள்ளைக்கு ஒரு உடுப்பை வாங்கி கொடுக்குறது, புத்தகத்தை வாங்கி கொடுக்குறது, கொப்பியை வாங்கி கொடுக்குறது, தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறது, உன்னை பிரச்சனை என்னான்னு கேட்கறது, பிள்ளைக்கு அன்பு காட்டுறது. அங்கே வீட்டில் தாயிட அன்பு கிடைக்குது இல்லை, என்ன நீ அப்படி நினச்சிக்கோணும், எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னோட பேசணும் கதைக்கோணும் சொல்லி 4 பிள்ளைகள் அப்படி வழிகாட்டு. இப்படி சுப்ஹானல்லாஹ், ஒரு டீச்சருக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குதே ஏராளம் ஏராளம் ஏராளம். அந்த சந்தர்ப்பங்களை பாழ்படுத்துவதால வீணாக்குறதால அவர் தனக்குத்தானே எந்த அளவு பெரிய குழியை தோண்டி கொள்றார் ஒவ்வொரு நாளும் என்றதையும் ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் இஹ்லாஸ் வேணும். அல்லாஹ்வுக்காக நாம் வாழ்றோம், அல்லாஹ்விடமிருந்து வந்தோம், அவனிடம் போய் சேர இருக்கிறோம், அவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த உணர்வு இருந்தால் பிரின்சிபல் பார்த்தாலும் பார்க்காட்டியும், கல்வித்துறை அதிகாரிகள் வந்தாலும் வராட்டியும், புரோகிரசிவ் ரிப்போர்ட்டை ஒழுங்காக எழுதினாலும் எழுதாவிட்டாலும், எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், இவர் செயற்பட்டு கொண்டிருப்பார். யாரை பற்றி இவர் பொருட்படுத்த போறதில்லை. இஹ்லாஸ் வராத வரைக்கும் அல்லாஹ்வுக்காக செயற்படுறோம். இது ஒரு மிஷன், வாழ்க்கைன்றது ஒரு மிஷன். இதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். ஒவ்வொரு கணப்பொழுதுக்கும், ஒவ்வொரு நிமிடத்துக்கும், ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு, நாளுக்கும் பதில் சொல்லணும் என்ற உணர்வு ஒரு ஆள்கிட்ட வந்துட்டுன்னு சொன்னால் அவர் யாரையும் பொருட்படுத்த மற்ற டீச்சர் மாதிரி எப்படி பாருங்களேன், நான் மட்டும் தடமாறி என்ன வேலை, இங்கே எல்லாம் இப்படி போகல, நாங்கள் மட்டும் எப்படி இப்படி போகிறது, அவங்க அப்படி நினைப்பாங்க, இப்படி சொல்லுவாங்க, சும்மா இவ மட்டும் என்ன கூட படிப்பிக்க போகிறா. இது எந்த கவலையும் வராது. நாங்கள் தனியே வந்தோம், தனியே போய்க்கிறோம். இது இடப்பட்ட கால சில உறவுகள், தற்காலிக உறவுகள். தனியே பதில் சொல்லணும், எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொள்ளும். இந்த உணர்வு இருக்கிற நேரம் இதுக்கு தான் இஹ்லாஸ் என்று சொல்கிறோம். நான் நினைக்கிறேன் நிறைய மாற்றங்கள் வரையும். ஆனால் இன்று இந்த உணர்வு உள்ள ஆசிரியர்கள் இல்லாதன் விளைவை கோரமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது சமூகம், முஸ்லிம் சமூகம், இலங்கை முஸ்லிம் சமூகம். இன்றைக்கு ஆசிரியர் துறை என்பது ஒரு மோசடி நிறைந்த துறையா மாறிச்சு, ஏமாத்துற துறையா மாறிச்சு, ஒரு கேவலமான துறையா மாறிச்சு. இலங்கை முஸ்லிம் சமூகத்தில் எத்தனை வீதமானவங்க சிறையில் இருக்கிறாங்க. சிறைக்கு அனுப்பினது டீச்சர்மாரு. பாடசாலை கதவுகளை தட்டாத குழந்தைகள், பாடசாலையில் ஒழுங்காக படிக்காத பிள்ளைகள், பாடசாலைகளில் ஒழுங்காக வழிப்படுத்தப்படாத பிள்ளைகள் சிறைச்சாலைக்கு தான் போகும். எனவேதான் பல்கலைக்கழகத்துக்கு போற முஸ்லிம் இளைஞர்களுடைய வீதாசாரத்தை விட சிறைச்சாலைகளில் உள்ள முஸ்லிம் இளைஞர்களுடைய வீதாசாரம் கூட இளைஞர்களை நாங்கள் தான் அனுப்பி வச்சுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளணும். அந்த பிள்ளைகளை, அந்த இளைஞர்களை, அந்த யுவதிகளை சமூகத்தில் உள்ள பெற்றோரும் மற்றோரும், குறிப்பாக ஆசிரியர்கள் தான் அந்த பிள்ளைகளை சிறைச்சாலைக்கு அனுப்பிக்கிறான். ஜாதி வேலை இது, அவனை சிறைச்சாலைக்கு போ எங்கட தள்ள கட்ட பார்க்குறேன். அதுதான் உண்மை. போதைப் பொருள் கடத்துறாங்களா, சினிமாவுக்கு அடிமையாகிறாங்களா, விரசமான பாடல்களையும் ஆபாசமான கீதங்களையும் கேட்டு வழிகட்டு நாசமா போறாங்களா? நாங்க பதில் சொல்றோம். இந்த நாட்டில் இருக்கிற 750 முஸ்லீம் பாடசாலைகளுக்கு எது என்ன 801 பாடசாலை இருக்குது. ஒரு 51 பாடசாலை வடக்கில் இயங்குறது இல்லை. அந்த யுத்த பிரச்சனை காரணமாக 750 முஸ்லீம் பாடசாலைகள் இருக்குது முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி நாங்க தான் டீச்சர்ஸ் இவ்வளவு பேர் உருவாக்கிக்கிறோம். ஒரு 10 பாடசாலைகள் சொல்லுங்க பார்ப்போம். கொழும்புல 24 முஸ்லீம் பாடசாலைகள் இருக்குது. மோர் தென் இனஃப். 24 பாடசாலைகள் கூட, 24 பாடசாலை எங்களுக்கு கூட, அவ்வளவு தேவையில்ல பாடசாலைகள். இந்த 24 பாடசாலை ஒரு பாடசாலை சொல்லுங்க அப் டு தி ஸ்டாண்டர்ட். யாரு பதிவு சொல்லணும்? யாருக்கும் கையை காட்டலாம். டீச்சர்ஸ் நாங்க கையை காட்டிக்கொள்ளணும். நாங்க எந்த உணர்வோடு இந்த பாடசாலைக்கு போறோம்? இது பெரிய ஜிஹாத், இது பெரிய போராட்டம். நாங்க போராளியா ஒரு நாள் காலில் போறோம்ன்றது மறந்துடப்படாது. மால்ல வார நேரம் களைப்படைந்த நிலையில வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில வீட்டுக்கு திரும்பணுமா? களைப்படையணும். இனி இல்லைன்ற அளவுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு அப்ப நிச்சயமா பாவங்கள் மன்னிப்பட்ட நிலையில வருவோம். பிள்ளைகிட்ட துவா கிடைக்கும். நாளைய தலைமுறை, உருப்பட்ட தலைமுறைகளுக்கு அதுவா கேட்கும். யாரெல்லாம் இந்த டீச்சரும் காரணமாக தான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், அவனோட பாவங்களை மன்னிண்டு. எங்களோட பிள்ளைகள் பதுவா செஞ்சாலும் சில நேரம் அந்த பிள்ளைகள் எங்களுக்கு அதுவா கேட்கும். சகோதரிகளே, இது பொறுப்பான விஷயம், மிக மிக பொறுப்பான விஷயம். பொதுவாக சொல்றது என்ன? கொலம்பட்ட கிரி அப்பட்ட கக்கிரி. அதாவது கொழும்புல இருக்கிறவங்களுக்கு பால் கிடைக்குதான், இந்த கிராமப்புற உள்ளவங்களுக்கு கக்கிரி தான் கிடைக்கிறான்னு சொல்லி, அதான் எல்லாம் கொழும்புக்கு தலைநகரம் சொல்லி. ஆனா கொழும்பு வாழ் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை மட்டும் கொழும்பு வாழ் முஸ்லிம் சமூகத்துக்கு கக்கிரி, கொழும்புக்கு வெளியுள்ள முஸ்லிம்களுக்கு தான் கிரி கிடைக்குது. இன்றைக்கு அம்பாரில் உள்ள, ட்ரிங்கோல உள்ள, ஏனைய ஏரியாக்கள் உள்ள, மாவனல்ல உள்ள பிள்ளைகள் நல்லா படிச்சு யூனிவர்சிட்டிக்கு போகுது, அங்க போகுது, இங்க போகுது. கொழும்பு பிள்ளைகளோட கதி என்ன? இதுக்காக அவங்க மட்டும் பிறந்திக்கிறாங்க? ஆட்டா ஓட்டுறதுக்கும் அந்த அங்காடியில் வியாபாரம் செய்யறதுக்காக பிறந்திக்கிறாங்க? எங்களுக்கு வயிறு வளர்க்கறதுக்காக இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க? நாங்கள் ஸ்கூல்ல போய்த்து எங்களை சம்பளத்தை எடுத்துக்கொண்டு ஹாயா ரிலாக்ஸாக எங்களோட பிள்ளைகள் மட்டும் நல்லா ஸ்கூலுக்கு போய்த்து படிச்சுக்கொண்டு இந்த பிள்ளைகளை நாசமாக்குறதுக்காக இந்த பிள்ளைகள் நல்லா படிச்சுக்கிறாங்க?
யாரு பதில் சொல்றது? எவ்வளவு காலம் இந்த அநியாயத்தை செய்யறோமே. முழு நாட்டுள்ள பிள்ளைகள் கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு வருது, கொழும்புல உள்ள லோ காலேஜுக்கு வருது, கொழும்புல உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வருது. இந்த பக்கத்துல யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நிக்குது. இந்த பிள்ளைகள் எங்க நிக்குது? ரோட்ல நிக்குது, சந்தையில நிக்குது, தெருவுல நிக்குது. யாரு பதில் சொல்றது? அவங்களும் இவங்களை கை காட்டுறோம். டீச்சர்ஸ் மூலா பதில் சொல்லணும். ஒவ்வொரு டீச்சரும் 10 பிள்ளைகளை வழிகாட்டி இருந்தா இன்றைக்கு இந்த நிலைமை உருவாகிக்குமா? நாங்க சொல்லணும், நான் இத்தனை பேர் உருவாக்கிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ், இத்தனை பிள்ளைக்கு வழிகாட்டிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ், ஏன் இந்த சம்பளத்தால் இத்தனை பிள்ளைக்கு நான் ஸ்காலர்ஷிப் கொடுத்திக்கிறேன் என்ற நிலைமை வரணும். இது வெறும் வீண் பேச்சு அல்ல நான் பேசுறது, இது வெறும் சீரியஸ். நீங்க எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செஞ்சு கொள்ளும் எனக்கு தெரியாது, ஆனா இது மிச்சம் சீரியஸான நிகழ்ச்சி, மிக மிக பொறுப்பானது. இப்போ உங்களுக்கு மெசேஜ் கிடைச்சிருக்கு, செய்தி கிடைச்சிக்குது. உங்களோட வாழ்க்கையை இபாதத்தா மாறும். 5 நிபந்தனைகளை பேணுங்க நீங்க செய்யற தொழில். உங்களோட தொழில் அனுமதிக்கப்பட்ட தொழில் மார்க்கத்தில், நோ ப்ராப்ளம். முதலாவது நிபந்தனை டீச்சிங், மாஷா அல்லாஹ் அனுமதிக்கப்பட்டது. 2வது, நீங்க இந்த தொழிலை செய்யற நேரம் மார்க்க வரம்புகளை மீறக்கூடாது. காலையில டைமுக்கு போகணும், பாடங்களுக்கு சரியா அட்டென்ட் பண்ணணும், பாட வேலைகளை கவனிக்கணும், பிள்ளைகளுக்கு ஒழுங்கா படிப்பிக்கணும். ஷரியாவுடைய வரம்புகளை மீறக்கூடாது. அதே போல மார்க்கத்துக்கு முரணான செய்திகளை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணான செய்திகள் புத்தகத்தில் இருந்தா, பாட புத்தகத்தில் திருத்தர கடப்பாடு இருக்குது. படிப்பிக்கிறது சமூகவியல் அல்லது சமூக கல்வி என்ற பாடம் வச்சுக்கொள்வோம். கூர்ப்பு கொள்கையை படிப்பிக்கிறீங்க, பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை படிப்பிக்கிறீங்க. இது இப்படித்தான், குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான், அது வேற இதுல இருந்து வந்தாண்டா அது இஸ்லாம் பாடத்துல பாத்துக்கோங்கன்னு சொல்லப்படாது. உண்மையை சொல்லணும். இதுதான் பாட புத்தகத்தில் இருக்குது, ஆனா எங்களோட நம்பிக்கை இதுதான், இது பிள்ளையான்னு சொல்ற கடப்பாடு இருக்குது. ஷரியாவில் அனுமதிக்கப்பட்டதாய்க்கணும் தொழில் செய்யற நேரம் ஷரியாவுடைய வரம்புகளை போடணும். 3வது நிபந்தனை, செய்யற தொழில திறம்பட செய்யணும். 3வது நிபந்தனை இபாதத்தா மாறணும் என்றால் திறம்பட செய்யணும், கச்சிதமா செய்யணும், ஒழுங்கா செய்யணும். 4வது நிபந்தனை தூய்மையோடு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்யணும். 5வது நிபந்தனை எங்களை இந்த தொழில் அடிப்படையான வணக்கங்களுக்கு, தொழுகைக்கு, நோன்புக்கு, அடிப்படையான வணக்கங்களுக்கு தடையாக்கப்படாது. இந்த 5 நிபந்தனைகளின் பேணிய நிலையில நீங்க உங்களோட ஆசிரியர் பணியை சேவை செய்தால் அந்த ஆசிரியர் பணி இபாதத்தாக மாறும். சுவனத்துக்கு உங்களை அழைத்து செல்ற மிகப்பெரிய ஒரு வழியாக அது மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேரத்தை கவனத்தில் கொண்டு இத்தோடு இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் ஆசிரியர் பணிக்கூடாக, ஆசிரியர் சேவைக்கூடாக, கற்பித்தலுக்கூடாக அவருடைய திருப்தியை பெற்ற நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிய வேண்டும். அல்லாஹும்ம லா ததா நதம்பன் இல்லா கஃபர்தா வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஷ்தா வலா தீன் இல்லா கதைத்தா வலா ஹாஜத மின் ஹவாஜி துன்யா ஹிய லக்ரதன் லா கதைத்தஹா யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசின இந்த விஷயங்களில் உள்ள ஒரு பகுதியை உள்ளடக்கியதாக இந்த புத்தகம் இருக்குது. கல்வி கற்றல் கற்பித்தல் ஒரு இஸ்லாமிய நோக்கு என்ன எழுதப்பட்ட ஒரு புத்தகம். நான் நினைக்கிறேன் இங்கே உள்ள புக் ஹவுஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். பலமுறை அச்சிடப்பட்ட புத்தகம் உண்டு. ஓரளவு இந்த புத்தகம் இஸ்லாமிய நோக்கில் கல்வி கற்றல் கற்பித்தல் தொழிற்பாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம். பிரயோசனமாக அமையும் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.